Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி. ஆல்ரெடி வெஜ் தாலில நான் வெஜிடபிள் பிரியாணி பண்ணி வச்சிருந்தேன். அதோட ரெசிபி தான் நான் இன்னைக்கு உங்களுக்காக செஞ்சு காட்ட போறேன். இந்த பிரியாணியை எப்படி செய்யணும்னு இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த பிரியாணில நான் வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லாம மீல் மேக்கரும் சேர்த்து தான் செஞ்சிருக்கேன். இது கூட நான் காட்டியிருக்க தேங்காய் பால் சாதம், பன்னீர் பட்டர் மசாலா, கோபி 65, மஷ்ரூம் 65 எல்லாத்தோட ரெசிபியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் வெல்கம். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். அப்படியே மறக்காமல் என்னோட சேனலை அதர் சோஷியல் மீடியாஸான ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். These are the ingredients for the vegetable biryani recipe. I have demonstrated this video in Tamil with English subtitles. Please do watch the full video without skipping. Vegetable biryani செய்யறதுக்கு இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். இதை இப்போ ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணணும். உங்களுக்கு வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்து காட்டுறேன். இப்போ நான் பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டேன். இதுல இந்த ரைஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதோட 30 மினிட்ஸ் நல்லா ஊற விடணும். இப்போ தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே விட்டுருங்க. வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு முதல்ல நான் ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். அதுல நான் நெய் ஆட் பண்ண போறேன். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஆயில் அண்ட் கீ சூடானதுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்றேன். இது கூட ஒரு 4 to 5 கேஷ்யூஸ் ஆட் பண்றேன். ஒரு 4 கிராம்பு ஆட் பண்றேன். 4 ஏலக்காய் ஆட் பண்றேன். ஒரு துண்டு பட்டை ஆட் பண்றேன். ஒரு சின்ன அன்னாசி பூ ஆட் பண்றேன். ஒரு மராத்தி முக்கு, 2 பிரியாணி இலையை நான் பிச்சு வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்றேன். இதோட ஜாதி பத்திரி ஆட் பண்றேன். இது எல்லாமே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். இது கூட நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்றேன். இது கூட ஒரு 2 பெரிய சைஸ் பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்றேன். இப்போ நம்ம போட்டிருக்க ஆனியன் நல்லா கேரமைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுல நம்ம ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ண போறோம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு அது நல்லா வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததான் நான் ஒரு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ண போறேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். எப்பவுமே பிரியாணி செய்யும் போது வெங்காயம் தான் அதிகமா இருக்கணும், தக்காளி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கணும். இப்ப நம்ம தக்காளி ரொம்ப அதிகமா போட்டோம்னா தக்காளி சாதம் மாதிரி ஆயிடும். இப்ப தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. அடுத்ததான் நான் இதுல ஒரு 1/4 கப் கேரட் ஆட் பண்றேன். ஒரு 1/4 கப் பீன்ஸ் ஆட் பண்றேன். ஒரு 1/2 கப் மீல் மேக்கர் ஆட் பண்றேன். நான் இது ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சிருக்கேன். இது நான் பாயில் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளா பிச்சு வச்சிருக்கேன். அது கூட ஒரு 1 கப் மஷ்ரூம் ஆட் பண்றேன். இது எல்லாத்தையும் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் வதக்கிட்டோம். அடுத்ததா நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/4 to அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 to அரை டீஸ்பூன் கறி மசாலா பவுடர், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். அதுக்கப்புறம் இதுல நம்ம கர்ட் ஆட் பண்ணணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம 1 கப் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிருக்கோம், அதனால நம்ம 2 கப் தண்ணி ஆட் பண்ணோம். நான் இப்போ 1 கப் ஆட் பண்றேன். 2வது கப் தண்ணி ஆட் பண்றேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். இது கூட நான் ஒரு 1/4 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வேகும்.
இப்போ நான் இதுல புதினா கொத்தமல்லி ஆட் பண்ண போறேன். புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு கை வர மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஒரு பிஞ்ச் ஆஃப் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். பட் அது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்றேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்க ரைஸை இதுல ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் ஊற வச்ச ரைஸ் இதுல ஆட் பண்றேன். இப்போ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரைஸ் நல்லா வேகட்டும். இப்போ நான் விசில் போடாம லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு வேக விட போறேன். நான் இப்போ இதை ஓபன் பண்றேன் 2 மினிட்ஸ் கழிச்சு. ரைஸ் குக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு. ஸோ இதை நம்ம திருப்பி க்ளோஸ் பண்ணி 2 மினிட்ஸ்க்கு வேக விடலாம். இப்போ நான் திருப்பி ஓபன் பண்ணி பார்க்குறேன். வாட்டர்லாம் நல்லாவே எவாப்ரேட் ஆயிருக்கு. இப்போ கொஞ்சோண்டு வாட்டர் தான் இருக்கு. இந்த டைம்ல நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல விசில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணும். இப்போ 2 மினிட்ஸ் கழிச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. இது அப்படியே தன்னாலே ப்ரெஷர் போகிற வரைக்கும் அதை அப்படியே வச்சிடணும் அன்டிஸ்டர்ப்டா. அப்பதான் உள்ள இருக்க ரைஸ்லாம் நல்லா தம் ஆகி சூப்பரா ரெடி ஆயிருக்கும். இப்போ இது தம் எல்லாம் போயிட்டு எப்படி இருக்குன்னு அப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் கம்ப்ளீட்டா அதுவே ரிலீஸ் ஆயிடுச்சு. பிரியாணி பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரைஸ் எல்லாம் நல்லா உதிரி உதிரியா எதுலயுமே ஒட்டாம அழகா வந்திருக்கு பாருங்க. ரைஸ் எவ்வளவு லாங்கா இருக்கு பாருங்க. எந்த கிரெயின்ஸுமே உடையில, கரெக்டா இருக்கு. நல்லா சாஃப்டாவும் இருக்கு. இது வந்து காலிஃபிளவர் 65. இது பன்னீர் பட்டர் மசாலா. இது மஷ்ரூம் 65. இது வெஜிடபிள் மஷ்ரூம் பிரியாணி. இது தேங்காய் பால் சாதம். இது வந்து ஆனியன் மின்ட் அண்ட் கொரியாண்டர் ரைத்தா. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.